गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। எல்லாம் அல்ல அம்பிகை திருவாருளாலே இன்றைக்கு நம் அனைவரும் ஒரு விசேஷமான வைபவத்தில் முயற்சி செய்து இந்த விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்வதுன்னு சொன்னால், பகவானை கடவுளை அடைவதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னன்னு சொன்னால், ஜபம் செய்தாலே கடவுள் அடைந்தலாமா. இன்றைக்கு இந்த மகா யாகத்தில் 300 பேர்கள் கலந்து கொண்டு, இந்த மகா யாகத்தில் 300 பேர் கலந்து கொண்டு ஜபம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிட்டும். இந்த அருள் கிட்டும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணும். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கை தரமும் மாறும் பொழுது இந்த நாட்டு சுபிட்சமாக மாறுபடும். நாட்டு வாழ்க்கை தரம் மாறும் பொழுது இந்த உலகமும் இன்பமாக இருக்க முடியும். அந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் வாழ்க்கையிலும் வரும் பொழுது சாந்தி என்று சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு சேரும். அதற்கு அம்பிகையாக இருக்கக்கூடிய மாயாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பராசக்தி அம்பிகை நிச்சயமாக நமக்கு அருள் புரிவா. அந்த அருள் நமக்கு கிட்ட வேண்டுமென்றால் நம் அனைவரும் இந்த மகா யாகத்தில் கலந்து கொண்டு நம்மளே முடிந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இந்த கிரியையாக இருக்கக்கூடிய அக்னி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை நம்ம அக்னி ரூபத்தில் வழிபாடு செய்து ஜபம் செய்தால் நம்ம பேரானந்தம் பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் இந்த பூஜையில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.